என்ன மாடல் பார்த்தோமா ப்ராப்ளம்ல? ஸ்கெட்ச் கொடு முதல்ல. எல்லா ஸ்கெட்சும் தீர்ந்து போச்சு. கிளாஸ் ரூம்ல யாராவது இருக்கீங்களா இல்ல யாருமே இல்லையாமா? வாய்ஸ் கேக்குதா? லாஸ்ட் கிளாஸ் என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னு கேட்டேன். சி எஸ் with surface sir, type 1 பார்த்தோம் சார். டைப் 1 வித் சர்ஃபேஸ் ப்ராப்ளம் பார்த்தோமா அதுல? எஸ் சார். ஓகேமா, சரி ஃபைன். இன்னைக்கு நம்ம டைப் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். டைப் 2 போட்டுக்கோங்க வித்அவுட் சர்ஃபேஸ். ஸோ உங்களோட டைட்டிலே வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து டைப் 1 வந்து வித் சர்ஃபேஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு லாஜிக் தெரியணும். ஸோ வித் சர்ஃபேஸ்னா கண்டிப்பா ஒரு ரெண்டு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். ப்ராப்ளம்ஸ் வந்து சர்ஃபேஸ் வந்து ரிகார்டிங் ஸ்மூத் சர்ஃபேஸா, சர்ஃபேஸ் வந்து ரிகார்டிங் ரஃப் சர்ஃபேஸா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும். மேபி சர்ஃபேஸ் வந்து ரிகார்டிங் ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா நீங்க வந்து ஃப்ரிக்ஷனை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் a minute. So regarding surface வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா நீங்க ஃப்ரிக்ஷன் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா தான் you have to consider the friction values. So but ஆனா மெத்தட் ப்ராப்ளமோட மாடல் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடும் ஆக்சுவலா உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா நீங்க டைப் நம்பர் 7ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா நீங்க டைப் 1லயே நீங்க சால்வ் பண்ணலாம். பிகாஸ் மியூ இஸ் நாட் கிவன்னா. ஸோ இப்போ நம்ம டைப் 2 பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் 2ல வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஃபோர்ஸை வந்து அடிஷனலா நம்ம ஆட் பண்ற மாதிரி இருக்கு. என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா வித்தவுட் சர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல இருக்கு. சர்ஃபேஸ் கிடையாதுமா. ஸோ அதனால வந்து ரிகார்டிங் சர்ஃபேஸ் அது எய்தர் ஸ்மூத்தா ஆர் ரஃபா அது மாதிரி மாடல் எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ டைரக்டா நீங்க ப்ராப்ளம் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. டைப் 2 வித்தவுட் சர்ஃபேஸ், வித்தவுட் சர்ஃபேஸ். ஸோ ரிகார்டிங் ஸ்மூத் அண்ட் ரிகார்டிங் ரஃப் சர்ஃபேஸ் அது ரெண்டு மாடலும் நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்ன டைட்டில்லேயே உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு வித்தவுட் சர்ஃபேஸ். ஸோ ப்ராப்ளம் நோட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன். Find the value of acceleration and tension in the given mechanical system. In the given mechanical system. In the given mechanical system. Problem பாருங்க. ஒரு simple problem. ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 200 நியூட்டன் இருக்குமா அப்வர்ட் ஃபோர்ஸ். ஸோ 200 நியூட்டன். ஸோ இந்த பிளாக்கோட வெயிட் வந்து 2 kg, இது 3 kg, இது 4 kgமா. எல்லா வெயிட்டுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஜிலே எடுத்துக்கங்க. ஸோ ஃபைண்ட் ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன். 200 நியூட்டன் இஸ் அப்வர்ட் ஃபோர்ஸஸ். So number of block பாத்தீங்க அப்படின்னா 3 blocks இருக்கு. Between 3 block how many tensions? Between 3 block how many tensions? 2 tensions. 2 tensions. So அந்த T1 T2 எடுக்கணும். So நீங்க கொஞ்சம் டயக்ராம் வந்து கிளியரா வந்து முதல்ல டிரா பண்ணிக்கங்க. வேரியஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லன்னா பென்சில் ஏதாவது யூஸ் பண்ணுங்க. அப்பதான் அவங்க என்னமா அவங்களோட கிவன் வேல்யூ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்க டவுன் கிராவிட்டி ஃபோர்ஸ் என்ன வித்தவுட் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால F ஈக்குவல் டு mg. இந்த சாப்டர் ஃபுல்லாவே g வந்து நீங்க 10 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 × 10 20 நியூட்டன். ஸ்டெப்ஸ் அதிகம் போடக்கூடாது. 30 நியூட்டன், இங்க 40 நியூட்டன்மா. ஸோ டவுன் கிராவிட்டி ஃபோர்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பிளாக்ஸஸ் நான் மார்க் பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் டவுன் ஃபோர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணணும். டோட்டல் டவுன் ஃபோர்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் பிளாக் 3 மூணுக்குமே சேர்த்து காமன்னா உங்களோட டவுன் ஃபோர்ஸஸ் எவ்வளவு அப்படின்னு நீங்க பார்க்கணும் ஆக்சுவலா. ஸோ 20 + 30 + 40மா. ஸோ டோட்டலா எவ்வளவு வந்துருது? 4 3 7 8 9. ஸோ 90 நியூட்டன் வந்து உங்களுக்கு டவுன்ல ப்ராசஸ் ஆகுது. அப்போர்ட்ல எவ்வளவு ப்ராசஸ் ஆகுது? உங்களுக்கு 200 நியூட்டன் ப்ராசஸிங்ல இருக்கு. ஸோ அப்போ உங்களோட கம்ப்ளீட் பிளாக் சிஸ்டம் மூவிங் அப்வர்டா டவுன்வர்டா அப்படின்னா இது 90, இது 200, இட்ஸ் மூவிங் அப்வர்டுமா. So it's moving upwardங்கிறப்ப அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஆக்ஸலரேஷன் கால்குலேட் பண்ணணும். ஆக்ஸலரேஷன் A ஈக்குவல் டு கான்செப்ட் என்னமா நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை
நெட் புல்லிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ்மா. நெட் புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னா இது டைரக்ஷன் சிமிலரா இருக்கு, ஸோ அதனால பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. 200 மைனஸ் இது அப்போசிட் டைரக்ஷன் 90, ஸோ 200 மைனஸ் 90 டிவைடட் பை டோட்டல் மாஸ் 4 3 7 8 9, ஸோ 9. ஸோ இப்போ இது எவ்வளவு வருதுமா? 110 டிவைடட் பை 9 வேல்யூ எவ்வளவு வருது? கால்குலேட் பண்ணீங்களா? எஸ் சார். எவ்வளோடாமா வருது? 110 divided by 9 சார். அது பாயிண்ட்க்கு மாத்திரமா, அப்படியே வச்சு போட முடியாது சார். 1.2 something. எவ்வளவு வருதுமா? 12.22 12.22மா. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் டிஜிட் வரைக்கும் நம்ம செக் பண்ணணும், பிகாஸ் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பிசிக்ஸ்ல ஃபாலோ பண்ணணும். 5 and above 5 அப்படின்னா யூ ஜஸ்ட் இன்க்ரீஸ் 1 நம்பர் இன் த ப்ரீவியஸ் டிஜிட். ஓகே, ஸோ 2ங்கிறதுனால இங்க 2 தான் வரும். ஸோ 12.2 தான் நீங்க எடுக்க போறீங்க. 2 தாராளமா நீங்க 12 ரவுண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 12 மீட்டர் per second ஸ்கொயர். இந்த ஆன்சர் கரெக்டா? எஸ் சார். ஓகேமா, இந்த ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா நீங்க அடுத்த வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம்? டென்ஷன் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா பிட்வீன் 2 பிளாக் பிட்வீன் 3 பிளாக் how many டென்ஷன் சொன்னீங்க? 2 டென்ஷன் சொன்னீங்க. இப்ப எந்த பிளாக்ல நம்ம அந்த 2 டென்ஷன்ஸை கால்குலேட் பண்ணணும்? ஸோ ஏன்னா இதுல வந்து ப்ராப்ளம்ஸை பொறுத்தவரையும் இந்த மாதிரி மாடல் ப்ராப்ளம்ஸ்ல அக்யூரசி அசம்ஷனும் இருக்கு, ப்ரிசிஷன் அசம்ஷனும் இருக்கு. ஸோ போடும்போது நம்ம அக்யூரசி அசம்ஷனுக்கு தான் மார்க்ஸ் கிடைக்கும், ப்ரிசிஷன்ஸ் வச்சு போட முடியாது நம்ம. ஸோ இப்போ அக்யூரசி அசம்ஷன் வச்சு நீங்க ப்ராப்ளம் போடுறீங்கன்னா எந்த பிளாக்ல போடலாம் அப்படின்னா 40 நியூட்டன் அப்போர்டுல ஆக்சுவலா. அதே மாதிரி இங்க 30 யூஸ் பண்ண முடியாது, தென் 20 ஆக்சுவலா. ஸோ இங்க 90 இருக்கு, இங்க 200 இருக்கு. ஸோ நான் T1 எங்க போடலாம் அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் ஐயா இருக்கோ அதுக்கு அப்போஸ்ட்ல நம்ம T1 சால்வ் பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகே, ஸோ அப்ப இங்கதான் ஃபோர்ஸ் ஐயா இருக்கு, இதுக்கு அப்போஸ்ட்ல நீங்க T1 சால்வ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு டைரக்டா போடுங்க, இல்ல கன்ஃபியூஸ்டா இருந்தா ஃப்ரீ பாடி டயகிராம் தனியா எடுத்து டிரா பண்ணி கூட சால்வ் பண்ணுங்க. அப்போர்ட் இஸ் 200. ஓகே, டவுன்ல 1 T1, இன்னொன்னு வந்து 20 நியூட்டன். ஓகே, இட்ஸ் மூவிங் டவுன், சாரி மூவிங் அப்வர்ட். டைரக்ஷன் கரெக்டா பாத்துக்கங்க, இட்ஸ் மூவிங் அப்வர்ட். சோ அப்வர்ட்ல டைரக்ஷன் சிமிலர்மா, பாசிட்டிவ். சோ இந்த ரெண்டு டைரக்ஷனும் நெகட்டிவ்ல வரும். சோ அப்ப 2 kg பிளாக்ல உங்களுக்கான T1 ஈக்குவேஷன் வரும். பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட். சோ அதனால செகண்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ண போறோம். செகண்ட் ரூல் வந்து net force is equal to m into a ma. So how many net force is there in the block? 3 net force இருக்கு. So equation பாத்தீங்கன்னா 200 is positive minus T1 minus 20 ma. Sum of F net equal to m into a. எந்த பிளாக்ல போடுறீங்க? 2ங்கற பிளாக்ல போடுறீங்க into a ma. a தான் உங்களுக்கு 12. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு T1 எவ்வளவு வருதுன்னு சால்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா. கரெக்டா 158. இது 24 வரும். ஓ எஸ் சார், எஸ் சார். 156. 156. எவ்வளவு வருதுடாமா? 156. minus 150. 156 ஆ? Yes, Yes sir. Yes sir. ஓகே. சோ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து நியூட்டன்மா. 156 நியூட்டன். இந்த ஆன்சர் வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. மெக்கானிக்ஸை பொறுத்த வரையும் ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகி அதை பேஸ் பண்ணி நீங்க ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணவே முடியும் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ப்ராப்ளம்ஸை. ஸோ அதனால கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க, அப்படியே காப்பி பண்ணாதீங்க. ஸோ தெர் இஸ் நோ யூஸ். ஆக்சுவலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு கான்செப்ட்ஸ் புரியும் பிசிக்ஸை பொறுத்த வரையும், ஆனா இந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் தான் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ அதை எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இண்டிவிஜுவலா சால்வ் பண்ணணும். உனக்கு மேனுவலா மல்டிப்ளை பண்றது எனக்கு டைம் ஆகுது சார், லேட் ஆகுதுன்னா பெட்டர் கால்குலேட்டர் எது யூஸ் பண்ணிக்கோ. ஓகேமா, இப்ப நம்ம T2 போடலாம். T2 வந்து அக்யூரசி ஆன்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். சோ இது ஹை ஃபோர்ஸ் தான், இதுக்கு அடுத்த ஃபோர்ஸ் வந்து 90 நியூட்டன். இதுக்கு அப்போஸ்ட்ல தான் நீங்க T2 இமேஜின் பண்ண முடியும். சோ அப்ப 4 kg பிளாக்ல தான் நீங்க T2 போடணும். பட் 4 kg பிளாக் எடுத்துக்கங்க. சோ அப்வர்ட் ஏரோ மார்க் இஸ் T2, பட் டவுன்வர்ட்ல இந்த ரெண்டு ஏரோ மார்க்கையும் கன்சிடர் பண்றாங்க. 40யும் எடுத்துக்கறாங்க, 90யும் எடுக்கறாங்க. பட் எனி கேஸ் யூ cannot able to consider the value of 90.
ஓகே, ஏன்னா 90ங்கிறது டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸ், 3 பிளாக்குக்கும் சேர்த்த டோட்டல் ஃபோர்ஸ். நீங்க போட்டுட்டு இருக்கிறது 4 kgங்கிற ஒரு பிளாக்குக்கு தான் போட்டுட்டு இருக்கீங்க. அப்ப 40 நியூட்டன் மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். ஸோ 40 நியூட்டன் கீழே டவுன்வர்ட், பட் பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட். ஸோ அப்ப சேம் ஆரோ மார்க்னா பாசிட்டிவ்மா. ஸோ T2 minus 40 sum of F net equal to M into A. அப்ப 4 into A மா, A 12 மா. ஸோ அப்ப இதுல இருந்து நீங்க T2 கால்குலேட் பண்ணலாம். இருந்தாங்க 8 48. ஸோ இந்த சைடு 40 வந்துரும். ஸோ ஆன்சர் இஸ் 88 நியூட்டன் வருதா? எதுக்கு சார் எடுக்க மாட்டேங்கிறோம்? 200ங்கிறது 2 kg பிளாக்ல ஆக்ட் ஆகுற ஃபோர்ஸ்மா. நம்ம போட்டுட்டு இருக்கிறது 4 kg பிளாக்ல போட்டுட்டு இருக்கோம். 4 kg பிளாக்ல டைரக்ஷனை மார்க் பண்ணுங்க. இங்க T2 இருக்கு, இங்க டவுன் ஃபோர்ஸ் 40 இருக்கு. இது ரெண்டு தான் 4 kg பிளாக்கோட ஆக்டிங் ஃபோர்ஸஸ். அதை மட்டும் தான் நீங்க கன்சிடர் பண்ண முடியும். நீ ஈக்குவேஷன் எந்த பிளாக்குக்கு எழுதிட்டு இருக்க? 4 kgக்கு எழுதிட்டு இருக்க. 4 kg எழுதும் போது 2 kgக்கான ஆக்டிங் ஃபோர்ஸ் 200 எப்படிமா அங்க கொண்டு வர முடியும்? ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா? ப்ராப்ளம் இந்த ஆன்சர்ஸ் வருதா? ஐ திங்க் அரௌண்ட் 35 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் தி கிளாஸ் ரூம். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிசிக்ஸ் பொறுத்தவரை ஒர்க் அவுட் பிராக்டிஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது, ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே முடியாது. சோ அதனால தயவு செய்து இண்டிவிஜுவலா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சார் சார் நம்ம 90 நியூட்டன் அதுல கொடுக்குறோம்ல சார்? என்னடாமா 90 நியூட்டன் நம்ம டவுன்வர்ட்ல கொடுக்குறோம்ல சார் ஃபோர்ஸ்? 90 நியூட்டன்ங்கிறது டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸ்மா. நல்லா கவனிச்சுக்கோ. நீ எழுதுற ஈக்குவேஷன் வந்து 4 kg பிளாக்குக்கான ஈக்குவேஷன். அதுக்கான இண்டிவிஜுவல் ஆக்டிங் ஃபோர்ஸஸ் இஸ் மஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு M into A. நெட் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு M into A. அந்த ஈக்குவேஷனை எந்த பிளாக்ல நீ இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா 4 kg பிளாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற. அப்ப 4 kg பிளாக்குக்கான கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸஸ் T2 and 40 வச்சு தான் நீ ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண முடியும். 90ங்கிறது டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸ், அது எல்லா பிளாக்குக்கான காமன் ஃபோர்ஸ். அத போய் நான் எப்படி இண்டிவிஜுவல் பிளாக்குக்கான ஃபோர்ஸா நான் எடுத்துக்க முடியும்? எஸ் சார். வேற எதுவும் டவுட் இருக்காமா? நோ சார். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? எஸ் சார். எனக்கு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபாஸ்டா போடுங்க. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் கொடுக்குறேன். 2 பிளாக் தான். ஒன்னு வந்து 4 kg, இன்னொன்னு வந்து 6 kg மா. மேல ஆக்டிங் ஃபோர்ஸ் வந்து 400 நியூட்டன். எனக்கு இதுக்கான ஆக்சலரேஷன் டென்ஷன் சொல்லுங்க ஃபாஸ்டா. Sir, 30 meter per second square. 30 Newton, sir. Acceleration A equal to 30 meter per second square. 40, sir. 40 meter per second, sir. கரெக்டா கால்குலேட் பண்ணுமா? Sir, tension 240 Newton, sir. எனக்கு ஆக்சலரேஷன் கரெக்ட் ஆன்சர் சொல்லு ஃபர்ஸ்ட். 40 Acceleration meter per 40 second. meter second square inverse, sir. 40 meter per second square. அதாவது A equal to net pulling force எவ்வளவு வருது இங்க கீழ 60 plus 40 100 100 Newtons. 100 நியூட்டன் வந்துரும். சோ அப்ப 400 minus 100 வந்து 300. 300 divided by 10 மா. சார் 30 only, sir. 30 meter per second. 30 தான் சார். அப்புறம் எப்படிமா 40 வந்தது? ஆமா 30 தான் சார் சொன்ன ஃபர்ஸ்ட். கரெக்டா போடுமா? 30 meter per second squareங்கிறது கரெக்ட் ஆக்சலரேஷன். Between two block, how many tensions? 1 tension. Sir. Tension, sir. 1 சார். சார் சொல்லுமா. 11th 12th சார் இது? புரியலடாமா. 11th 12th சார்? இந்த வாரம் தான் சார் புதுசா வந்திருக்கேன். இது 11th டாபிக் தான்டாமா எடுத்துட்டு இருக்கேன். சாட்டர்டே கிளாஸ் எனக்கு 11th தானே. இந்த வாரம் தான் சார் வர. எந்த லெசன் சார்? இது வந்து LOM லாஸ் ஆஃப் மோஷன். ஓகே சார், தேங்க்யூ சார். இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் நானு.
சோ அது வேணா நான் அப்புறமேட்டு சார்ட்ட சொல்லிட்டு உனக்கு அந்த எந்த கிளாஸ் ஸ்கிப் ஆச்சோ அதை நான் எடுத்து கொடுத்துடுறேன். ஓகே சார். பேஜ் நம்பர் சார். லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் வந்து இந்த ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகேயா? எஸ் சார். என்ன கேட்ட நீனு? பேஜ் நம்பர் சார். புரியலடாமா. பேஜ் நம்பர் சார். லாஸ் ஆஃப் மோஷன்ரா, பேஜ் நம்பர்னு கேட்டா டேய் நான் என்ட்ரன்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா, மெட்ரிகுலேஷன் கிளாஸ் இல்லடா இது. என்ட்ரன்ஸ் கிளாஸ் ஃபுல்லா கான்செப்ட் நடத்திடுவோம், கம்ப்ளீட்டா கான்செப்ட் ஷார்ட் கட்ஸ் அந்த மாதிரி தான்டா போடுவோம். சிலபஸ் வந்து ஃபுல்லாவே என்ட்ரன்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த புக்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணணும். இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது என்ட்ரன்ஸ் கிளாஸ். எஸ் சார். ஓகேமா, இந்த ப்ராப்ளம் போட்டீங்களா? டென்ஷன் கால்குலேட் பண்ணீங்களா? சார் டென்ஷன் இஸ் டோட்டல் டென்ஷன் கண்டுபிடிக்கணுமா இல்ல ஃபார் பர்టిక్యులர் இல்லம்மா, between two blocks சிங்கிள் டென்ஷன் தான்டாமா. ஒரு சிங்கிள் டென்ஷனை நீ 6 kg ல போட போறியா 4 kg ல போட போறியா? இப்ப 4 kg சார். Sir, T1 is tension of 4 kg is 240, sir. எவ்வளவு வருதுமா டென்ஷன்? 240 Newton, sir. 240 நியூட்டன். எந்த பிளாக்ல போட்ட? 4 kg, sir. 4 kg பிளாக்ல போட்டிருக்கான். லிசன் ஆல் ஆஃப் யூ. 4 kg பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயகிராம் பாருங்க. 4 kg பிளாக் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் 400 நியூட்டன். 4 kg பிளாக் டவுன்ல வந்து 40 நியூட்டன் வரும். F = mg. சோ அப்ப இது ரெண்டு மட்டும் தான் நீங்க எடுக்க முடியும். சோ இங்க ரெண்டு ஃபோர்ஸ், இதுல ஒன் மோர் ஃபோர்ஸ் இருக்கு between two blocks சிங்கிள் டென்ஷன். சோ அந்த டென்ஷனை மறந்துடாதீங்க, அது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகேயா? சோ இதுதான் உங்களோட கரெக்டான ஃப்ரீ பாடி டயகிராம். இதை டிராப் பண்ணிக்கங்க. சோ இப்போ உங்களுக்கு 400 நியூட்டன் மேல ஹை, கீழ 100 நியூட்டன் லோமா. சோ அதனால பிளாக் வந்து மூவிங் அப்வர்ட் தான். சோ அதனால மேல நோக்கி போகும்போது போலாரிட்டி அதை வச்சு நீங்க எடுத்துக்கலாம், பிளஸ்ஸா மைனஸான்னு. அப்போ we should not consider மாஸ் வச்சு பண்ண கூடாது சார். நம்ம ஃபோர்ஸ் என்னமா? அதாவது ஃபோர்ஸ் only we need to consider. 400 is greater than 100. மாஸ் வச்சு நம்ம பண்ண கூடாது. 400 நியூட்டன். அதாவது ஆக்சுவலா என்ன இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்னா, ஸ்கூல் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை you can able to solve the tension value with help of any one block in the systems, either 4 kg or 6 kg. ஓகேயா? பட் ஆனா என்ட்ரன்ஸ்ல மட்டும் தான் ஒரு சின்ன ஹெட்டேக் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய அசம்ஷன் வந்து அக்யூரசி பேஸ்டா ப்ரிசிஷன் பேஸ்டா. சோ ரியல் டைம் அப்ளிகேஷன்ல அந்த ப்ராசஸிங் ஃபோர்ஸஸ் வந்து மோர் அக்யூரேட் அப்படிங்கிற ஒரு லாஜிக் வச்சு தான் நீங்க நியூமெரிக்கல்ஸ் ப்ரொசீட் பண்ண முடியும். ஏன்னா இதுல பிளஸ் ஆர் மைனஸ் டீவியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, அக்யூரசிங்கிறது உங்களுக்கு தெரியும், ப்ரிசிஷன்ங்கிறது இட் இஸ் க்ளோஸ் டு த அக்யூரசி தானே தவிர அது நாட் அக்யூரசி வேல்யூ. அதனால இதுல எது அக்யூரசி அப்படின்னா, டென்ஷன் டிஃப்ளெக்ஷன் ஹையா எங்க இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா யூஸ்வலாவே ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும் போது அந்த சிஸ்டம்ல டென்ஷன் டிஃப்ளெக்ஷனும் ஹையா தான் இருக்குமா இல்ல லோவா தான் இருக்குமான்னு பார்த்தா, கண்டிப்பா உங்களுக்கு ஃபோர்ஸ் டிஃப்ளெக்ஷன் லோனா டென்ஷன் டிஃப்ளெக்ஷனும் லோவா தான் இருக்கும். ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி டு டென்ஷன் தான் லாஜிக் ஆக்சுவலா. அப்ப 100 விட 400ங்கிற ஃபோர்ஸ் வந்து அதிகம் இந்த சிஸ்டம்ல இருக்கு. இந்த சிஸ்டமே மூவ் பண்ற ஃபோர்ஸே அதான். அப்ப அதுதான் உங்களோட மெயின் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்க்கு அப்போஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷனை தான் நீங்க கால்குலேட் பண்ணணும்.
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். எந்த டென்ஷன்ல டிஃப்ளெக்ஷன் ரொம்ப ஹையா இருக்கோ அதை கால்குலேட் பண்றது மூலமா தான் அந்த சிஸ்டம் நீங்க ப்ரிவென்ட் பண்ண முடியும். சார் நான் 6 kg போடலாமா அப்படின்னா போடலாம், பட் அது நாட் அக்யூரசி வேல்யூ. ஓகே, ஏன்னா அதுல டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அந்த பிளாக்கை ப்ராசஸ் பண்ணக்கூடிய டவுனிங் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா ஜஸ்ட் 100 நியூட்டன் தான் இருக்கு. பட் ஆனா 400 நியூட்டன் வந்து ஹை. ஓகே, அதனால அந்த பிளாக்ல போடுற ஆன்சர் வந்து அக்யூரசி ஆன்சரா எடுத்துக்கலாம். ஓகே, சில நியூமெரிக்கல்ல ஆன்சர் நீங்க எங்க போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் அதிகமா போக போக ஆன்சர் டிஃப்ளெக்ஷன் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5ல இருந்து 10 நியூட்டன்ஸ் வரைக்கும் டிஃபர் ஆகுது. ஸோ கண்டிப்பா அந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சரா எடுத்துக்க மாட்டாங்க என்ட்ரன்ஸ்ல எல்லாம். ஸோ அதனால ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க எந்த வேல்யூ போட்டாலும் டீச்சர்ஸ் வில் கிவ் த மார்க்ஸ். பட் என்ட்ரன்ஸ்ல அப்படி கிடையாது. ஸோ 4 kg பிளாக்ல தான் நீங்க போடணும். ஏன்னா அங்கதான் உங்களோட சிஸ்டமோட மூவிங் மெயின் ஃபோர்ஸ் 400 நியூட்டன் அங்கதான் இருக்கு ஆக்சுவலா. அப்ப இது மூவிங் அப்போர்டுல இருக்கு. ஸோ பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் 400 நியூட்டன். இது ரெண்டுமே ஆரோ மார்க்ஸ்க்கு அப்போஸ்ட்ல இருக்கு. ஆஸ் பர் த தேர்ட் ரூல் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் டீச் பண்ணேன். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து கிளியர். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா டீச் பண்ணேன். அந்த ஒரு கிளாஸை வச்சுதான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே நீங்க போறீங்க. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா லிசன் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேயா? ஸோ அப்போ 400 minus 40 minus t sum of f net equal to m into a. செகண்ட் ரூல நான் உள்ள ப்ராசஸ் பண்றேன். ஏன்னா பிளாக் இஸ் மூவிங் அப்வர்ட். அப்ப mங்கிறது 4, ஏங்கிறது எவ்வளவு கால்குலேட் பண்ணீங்க நீங்க? 30 கால்குலேட் பண்ணீங்க. அவ்வளவுதான். சோ அப்ப இதுல இருந்து எனக்கு t எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. அது அதான் 240 நியூட்டன் சார். எல்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குது. 240 நியூட்டன் சார். 40 நியூட்டன். 240 140 240 சார். கொஞ்சம் சத்து இல்லாம இருக்கீங்களே கொஞ்சம் உங்க சைடு. இவ்வளவு நாய்ஸா இருந்தா நான் எப்படிமா எடுக்கிறது? Next நெக்ஸ்ட் மாடலோட டைட்டில் படிங்கம்மா. Single pulley system. sir. SPS. சிங்கிள் புள்ளி சிஸ்டம். ஓகேயா? நெக்ஸ்ட் மாடல் போலாமா? Yes sir. ஆல்ரெடி கொடுத்த லிஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ் சிங்கிள் புள்ளி சிஸ்டம். ஓகே, ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான மாடல் இது ஆக்சுவலா. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. மேல டைட்டில் போட்டுக்கங்கம்மா. யாரு மாத்தணும் நேம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எனக்கு யாரோ இவ்ளோ நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. ஜெஃபினா இருக்கு சார். ஓகேமா, டைட்டில் போட்டுட்டீங்களா? SPS சிங்கிள் புள்ளி சிஸ்டம்ஸ். இப்ப இன்ட்ரோடக்ஷன் போட்டுக்கோங்கம்மா. புள்ளி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆக்சுவலா புள்ளியோட நேச்சர் என்ன? சோ அதுதான் ரொம்ப முக்கியம். புள்ளி ஆர் ரோலர் அப்படின்னு சொல்லலாம் இது ஆக்சுவலா. சோ இது எங்கடா பாத்திருக்கீங்க? வெல் சார். வெல். ஓகே, சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னு வந்து கிணறு, அதாவது கேணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கேணியில வந்து நீங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுல நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கு. என்னென்ன கான்செப்ட்ஸ் நான் 1 by 1 சொல்றேன். எது டவுட்டா இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஓகே, சோ இப்போ என்னன்னா இது எதுக்குடாமா யூஸ் பண்றோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் புள்ளி இன் எனி கைண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம்? நிறைய இடத்துல நீங்க இந்த புள்ளி பார்த்திருக்கீங்க. எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க? வெல், தென் அதுக்கப்புறம் சோனோமீட்டர். வெரி குட். சோனாமீட்டர் எக்ஸ்பெரிமெண்டல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு லைஃப் டைம் அப்ளிகேஷன் சொல்ல முடியுமா? தட் மீன்ஸ் நம்ம ரியல் டைம் லைஃப்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய இடத்துல யூஸ் பண்றோமே. சோனாமீட்டர்னு இப்ப சிலபஸ் படிக்கிற உனக்கு தான் தெரியும். நம்ம அம்மாட்ட கேட்டேன்னா சோனாமீட்டர்னா என்னன்னு கேட்பாங்க. பாட்டிட்ட கேளு சோனாமீட்டர்னா தெரியாது அதெல்லாம் யாருக்குமே. ஓகே, பட் காமனான அப்ளிகேஷன்ஸ்லயே நம்ம இந்த ரோலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே நிறைய இடத்துல. வெல் சொன்னீங்க, வெரி குட். கேணியில இந்த ரோலர் யூஸ் பண்றீங்க, நிறைய பேர் பாக்குறாங்க. சோ கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அது மாதிரி இன்னும் ஃபெமிலியரா எலிவேட்டர் சார். எலிவேட்டர்ஸ். வெரி குட்மா, சூப்பர்மா.
எலிவேட்டர்ஸ்ல யூஸ் பண்றீங்க, எலிவேட்டர்ஸ் ஆர் Cranes, sir. லிஃப்ட்ல யூஸ் பண்றீங்க. என்னடாமா Weight lifting cranes. வெயிட் லிஃப்டிங் கிரெயின், வெரி குட், சூப்பர் எக்ஸாம்பிள் இது. வெயிட் லிஃப்டிங் கிரெயின்ஸ், ஓகேயா? அதுலயே அதுக்கான ஆன்சர் அவன் கொடுத்துட்டான். வெயிட் லிஃப்ட், அதாவது பல்க் வெயிட்டை லிஃப்ட் பண்றதுக்கு நீங்க இந்த ரோலரை யூஸ் பண்றீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளா ஒரு பல்க் வெயிட்டை நீங்க ஈஸியா மூவ் பண்றீங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவன் சொன்னா. சோ அந்த எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இது இல்லாம வேற ஏதாவது பாத்திருக்கீங்களா? வேற எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய வேற ஏதாவது? கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வெஹிக்கல்ஸ் எல்லாம் அது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்ல இந்த பிரிக்ஸ், ஓகே, அந்த ஸ்டோனு இதெல்லாம் பல்கா தூக்க முடியாது. சோ அதனால யூஸ் பண்றாங்க. நான் இன்னும் சொல்றேன் ஸ்பெசிபிக்கா, எஸ்கலேட்டர்ல கூட இது யூஸ் பண்றாங்கம்மா. ஓகேயா? எஸ்கலேட்டர் நீங்க எல்லாம் ஷாப்பிங் மால் போயிருப்பீங்க. ஓகே, இப்ப ஃபீனிக்ஸ் மால், வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால், சென்னையில நிறைய ஷாப்பிங் மால் இருக்கு. ஓகே, அந்த மால் எல்லாம் போனீங்கன்னா எஸ்கலேட்டர்ஸ் யூஸ்வலா எல்லா ஷாப்லயுமே இப்ப எஸ்கலேட்டர் வந்துருச்சு. ஓகே, தாம்பரம் ஸ்டேஷன்ல இப்ப மெட்ரோ ஸ்டேஷன்ல எல்லாம் கூட எஸ்கலேட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலயுமே. சோ இப்ப எஸ்கலேட்டரோட யூஸ் என்ன அப்படின்னா, நீங்க பல்க் வெயிட்ட நீங்க ப்ராசஸ் பண்றீங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு 200 பேர் அட் அ டைம்ல அந்த எஸ்கலேட்டர் மேல ஏறி நிக்கிறாங்க. ஈஸியா அந்த எஸ்கலேட்டரோட ஸ்டெப் மூவ் ஆகி இட்ஸ் மூவிங் அப்வர்ட், மேல நோக்கி போயிருக்கு. நல்ல ஹைட்ல கூட இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அந்த குரோம்பேட் எல்லாம் போனீங்கன்னா அந்த சைட்ல பாத்தீங்கன்னா போட்டிருக்க அந்த எஸ்கலேட்டர் ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம ஹைட்ல போட்டிருக்காங்க. ஓகேயா? சோ அப்ப பல்க் வெயிட் அந்த சண்டேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பல்க் வெயிட் அந்த எஸ்கலேட்டர்ல அத்தனை பேர் நிப்பாங்க. அவ்வளோ பேரோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? இவர் அப்ராக்சிமேட்டடா எடுத்துக்கலாமே. இப்ப ஒரு பர்சனோட வெயிட் 60 kg நீங்க அப்ராக்சிமேட்டா எடுத்தீங்கன்னா அட் அ டைம்ல அதுல ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, இல்ல 60 மெம்பர்ஸ் கூட இருக்காங்க. அப்ப எவ்வளவு வெயிட்ட வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்க்கே எனக்கு அந்த பர்டிகுலர் thousands ஆஃப் வெயிட்ட வந்து அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகுது. யாருமா கொண்டு போறா? அந்த வெயிட்டை யாருமா மூவ் பண்றா? பின்னாடி ஏதாவது ஹியூமன் பீயிங் எதுவும் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்களா? Chain mechanism, sir. ஓகே, அதாவது வீல் மெக்கானிசம். இந்த வீல் மெக்கானிசம் ஆப்ரேட் பண்றது யாருன்னா மோட்டர் தாண்டாம நம்ம யூஸ் பண்றோம். ஓகேயா? இந்த மோட்டரோட ஷாஃப்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஷாஃப்ட வந்து ரோட்டார் அப்படிங்கிற ஒரு பார்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த ரோட்டர் எப்படி ரொட்டேட் ஆகுது? நீங்க 10th படிக்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் பிரின்சிபல் நீங்க படிச்சிடுறீங்க. ஆக்சுவலா ஏசி ஜெனரேட்டர் பத்தி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, அண்டர் 12th பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நிறைய இருக்கு. அட் த சேம் டைம் 11th விட 12th நீங்க ரொம்ப டீப்பாவும் படிச்சாகணும். ஓகே, அண்டர் ஃபாரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, அந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் தான் நீங்க பேசிக்கா உங்களோட 10th நீங்க படிச்சிருக்கீங்க. ஏசி ஜெனரேட்டர் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, ஆர்மச்சூர் டு கட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் EMF is induced. இதுதான் லாஜிக். இதே ப்ராசஸ ரிவர்ஸ்ல தான் நம்ம ஃபேன்ல யூஸ் பண்றோமா? ஃபேன்ல மோட்டார் யூஸ் பண்றீங்க. இந்த மோட்டருக்கு காயில்னு ஒண்ணு இருக்கு, எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேன்ல காயில் வந்து பர்ன் ஆயிடுச்சு, எரிஞ்சு போச்சு, நான் வேற காயில் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த காயில்ல ஜெனரலா சீரிஸ் டைப் காயில் இருக்கு, ஷண்ட் காயில்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, 12th நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சிம்பிளான லாஜிக் என்ன? நீங்க சுவிட்ச் போடுறீங்க, இந்த கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில், மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த ஃபீல்டுல இருந்துதான் ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த ரோட்டார் வந்து ரொட்டேட் பண்றீங்க. அப்ப அந்த ரோட்டருக்கான ஃபோர்ஸை நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா பிளேட் ஃபாஸ்டா ரொட்டேட் ஆகுது, கம்மி பண்ணிட்டீங்கன்னா பிளேடோட ஸ்பீட் குறைஞ்சிருது. ஆனா இப்ப நம்ம அப்படியே இந்த எக்ஸாம்பிளுக்கு வரலாம். ரோலரோட யூஸ் என்ன? ரோலர் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. ஆக்சுவலா ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃபண்டமெண்டல் மெக்கானிக்கல் எலிமெண்ட்னு சொல்றோம். வெயிட் லிஃப்டிங்னு ஒரே வேர்ட் அவன் சொல்லிட்டான். ஆக்சுவலா ஓகே, அந்த பல்க் வெயிட்டை நான் லிஃப்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். பல்க் வெயிட்னா என்ன? ஒரு 100 கிலோவா, ஒரு 200 கிலோவா? அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் a ton of weight. ஓகே, பல்க் வெயிட்டை நீங்க மூவ் பண்றதுக்கு நீங்க ஒரு மினிமம் ஃபோர்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க லாஜிக். நீங்க எலிவேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா 440 kg, அதாவது 4400 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அதை இழுக்கும் போது அதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல நீங்க மோட்டரை வச்சுதான் நீங்க ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபோர்ஸை இந்த ரோலர் வழியா இந்த லிஃப்ட் மேல ஆக்ட் பண்ண வைக்கிறீங்க. அப்ப நீங்க மோட்டர் வழியா கொடுக்குற ஃபோர்ஸ் அவ்வளவு ஃபோர்ஸ் நீங்க கொடுக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஒன். அப்ப மினிமம் ஃபோர்ஸை நீங்க ரோலர்ல ஆக்ட் பண்ண வச்சு ரோலர் என்ன பண்ணுது? அந்த மேக்சிமம் வெயிட்டை அது ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். வெளியில இருந்து பார்த்தா இந்த அட்வான்டேஜ் எல்லாருக்கும் தெரியும். ஆனா டெக்னிக்கலா நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் இதுல ப்ராப்ளம்ஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணனா நம்ம போடக்கூடிய ஆன்சர்ஸ், தியரிட்டிக்கல் ஆன்சர்ஸும் ப்ராக்டிக்கல் ஆன்சர்ஸும் கரெக்டா வரும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேயா?
சரி, இப்ப புள்ளியை பொறுத்தவரையும் சில கண்டிஷன்ஸ் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வெல் அப்படிங்கிறது ஒன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள். கேணி வந்து எல்லாருமே பார்த்திருக்கோம். இந்த கேணியில வந்து இந்த புள்ளி எல்லாம் ஆரம்ப காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஓல்டு மாடல்னு கூட சொல்லலாம் ஆக்சுவலா. அப்ப இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் தேர். ஓகே, இந்த ஹியூமன் பீயிங் இங்க நின்னுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யாரோ ஒரு பர்சன் வந்து இந்த ரோப்பை பிடிச்சிட்டு இருக்கான் கேணியில. அதர் ரெண்டு பாத்தீங்கன்னா பக்கெட் இருக்கு ஃபுல்லா. இது வந்து நல்ல வெயிட்டான பக்கெட்மா. இப்ப இந்த புள்ளி இல்லாம இந்த பக்கெட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். கேணியில கயிறு போட்டுட்டு பக்கெட்டை இழுத்து பாருங்க, உங்களால இழுக்க முடியாது. தப்பி தவிர நீங்க கூட உள்ள விழுந்துடலாம். அந்த அளவுக்கு வெயிட் உங்களே இழுத்து உள்ள போட்டு விட்டுரும். ஸோ அப்ப பக்கெட்டும் உள்ள விழுந்துரும், நீங்களும் உள்ள விழுந்துருவீங்க. ஸோ அப்ப நான் இந்த ரோலரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். நான் மினிமம் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ரோப்பை ப்ராசஸ் பண்ணா எனக்கு பல்க் வெயிட் மேல வருது. ஓகேயா? ஸோ இப்ப இதுதான் இதோட அட்வான்டேஜ். ஆனா டெக்னிக்கலா எனக்கு இதுல ஒரு சில கிளாரிட்டி வேணும் நியூமெரிக்கல்ஸ் போடும்போது. அதை நீங்க சொல்ல முடியுமான்னு பாருங்க. இப்ப இங்க ஹியூமன் இருக்கான், இங்க பக்கெட் இருக்கு, இது புள்ளி. ஓகேயா? இப்ப இதுல how many block is there? பிளாக்னா வெயிட்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப அந்த வெயிட்ங்கிற கான்செப்ட வச்சு எனக்கு சொல்லுங்க, இந்த சிஸ்டம்க்குள்ள இப்ப how many blocks are there? 2 sir. 2 Two, blocks sir. sir. 2 blocks வந்து நம்ம சொல்லலாம். என்னென்னடமா சொல்லுவீங்க? அந்த பிளாக்கோட பேர் சொல்ல முடியுமா? Pulley and human sir. Human and புள்ளி and bucket sir. ஹியூமன் சொல்றான். ஓகேயா? அப்ப புள்ளி அண்ட் ஹியூமன் நீ 2 பிளாக்கா எடுத்தேன்னா பக்கெட் எங்க போச்சு? அப்ப மேல போகுது sir. Human டேய், and bucket sir. காமெடி பண்ணாதீங்கடா. பக்கெட் எங்க போச்சுன்னா மேல போகுதான். அம்மா கடிக்கிறானே இந்த அளவுக்கு. how many pulling forces are there, how many blocks are there அப்படின்னா 2 blocks சொன்னீங்க. இதுல ஒன்னு வந்து ஹியூமன் சொல்லியிருக்க, இன்னொன்னு புள்ளி. உன்னோட கவுண்டிங்ல ஹியூமனையும் புள்ளியையும் நீ பல்க் வெயிட்டா எடுப்பியா? அப்ப பிட்வீன் 2 பிளாக்னு நீ சொல்லுவியா? அப்ப எனக்கு 3 பிளாக்கால நீ சொல்லணும். இதுல நல்ல கவனி, ஹியூமனோட வெயிட் வந்து ஒரு 70 கிலோ இருக்கான். ஓகேயா? பக்கெட்டோட வெயிட் ஒரு 50 கிலோ இருக்கு. இதுல புள்ளியோட வெயிட் என்ன? ஒரு 70 கிலோ வருமா புள்ளி? Yes sir. எஸ்ஸா? நான் கேக்குற கொஸ்டின் புரியுதாமா? இந்த சிஸ்டம்ல how many blocks are there அப்படின்னா how many main weight அப்படிங்கறது கேக்குறேன். எத்தனை மெயின் வெயிட் இருக்குன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இதுல ஹியூமனை மெயின் வெயிட்டா எடுக்கலாம், பக்கெட்டை மெயின் வெயிட்டா எடுக்கலாம், இதை எடுக்க கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் போட்டு எழுதுங்க, நோட் பண்ணுங்க. அது வெயிட்லெஸ் அது. ஓகேயா? உடன் புள்ளி இது. உடன் புள்ளி இல்லைன்னா ஸ்டீல்லே ரொம்ப வெயிட்டே இல்லாத மாடல்லாம் இருக்கு, பிளேட் மாடல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இது எப்பவுமே நீங்க இந்த புள்ளியை வெயிட்லெஸ்ஸா தான் எடுத்துக்கணும். ஸோ அப்ப புள்ளி வந்து 70 கிலோலாம் புள்ளி இருக்காது. நீ வேணா இமேஜின் பண்ணிப்பாரு, நீ 70 கிலோ, பக்கெட்டு 60 கிலோ, இந்த புள்ளியும் பல்கா ஒரு 80 கிலோல போட, நீ இந்த வெயிட்டை ஈஸியா உன்னால இழுக்க முடியாது. ஓகே, பல்க் வெயிட்டா உனக்கு சிஸ்டம் மாட்டிக்கும். நீ ஒரு மினிமம் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த பக்கெட்டை மூவ் பண்ண முடியாது. ஓகே, மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுத்து தான் அந்த பக்கெட்டை மூவ் பண்ணணும். அந்த மாதிரி பல்க் வெயிட் புள்ளியை நீ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு, நீ இன்ட்ரடியூஸ் பண்ணாம இந்த ரோப்பை டைரக்டாவே நீ இழுத்துட்டு போயிடலாம். எப்பவுமே புள்ளியோட வெயிட் அதிகம் இருக்கக்கூடாது. ஓகே, புள்ளி இஸ் கன்சிடர் லைக் அ வெயிட்லெஸ். இப்போ how many blocks are there? 2 blocks. 2 blocks. ஹியூமன் 1 டாமா, இன்னொன்னு வந்து பக்கெட் 2 டாமா. Bucket. 2 பேர் தான் முக்கியமான வெயிட். ஓகேயா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? No sir. No, sir. இப்ப லாஜிக் வரலாமா? இப்ப என்னென்ன மிஸ்டேக் நீங்க பண்றீங்கன்னு நான் சொல்லட்டுமா? இந்த சம் போடும்போது இது உங்க மெட்ரிகுலேஷன் புக்ல லாஸ் ஆஃப் மோஷன் சாப்டர் எடுத்து ஓபன் பண்ணி பாருங்க. டெக்ஸ்ட் புக்ல, உங்க ஸ்டேட் போர்டு புக்ல, டெக்ஸ்ட் புக்ல இது ஒரு டெரிவேஷன் மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே நான் சொல்லிட்டேன். நான் டெரிவேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் பிசிக்ஸ்ல வேற வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். இது எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணி போடுறீங்க. ப்ராப்ளம்னா வேல்யூ கொடுக்குறான், டெரிவேஷன்ல வேல்யூ அன்னவுனா இருக்கு. பட் எல்லாத்துக்கும் கான்செப்ட் ஒன்னு தான், ப்ரொசீஜர் ஒன்னு தான், ஸ்டெப்ஸ் மட்டும் தான் மாறி மாறி வரப்போகுது. ஓகேயா? சரி, இப்ப பிட்வீன் 2 பிளாக் சிங்கிள் டென்ஷன் தான் சொன்னீங்க. ஓகேயா? ஆனா நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா, ஹியூமன்ல இருந்து புள்ளிக்கு நம்பால் என்ன பண்ணுவான், இங்க ஒரு T1 அப்படின்னு போடுவான். ஓகேயா? அதே மாதிரி புள்ளியில இருந்து பக்கெட்டுக்கு இன்னொரு டென்ஷன் T2 அப்படின்னு போடுவான். இப்ப பிட்வீன் 2 பிளாக் எத்தனை டென்ஷன் ஆகி போச்சு? 2 டென்ஷன் ஆகி போச்சு. பிட்வீன் 2 பிளாக் 2 டென்ஷன்னா இந்த ரோப்ல இருக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு பேர் என்னடாமா?
ஆக மொத்தம் லாஸ்ட் கிளாஸ் ஒருத்தருமே ஒழுங்கா கவனிக்கலையா? Non-balanced. tension. Non-balanced. டென்ஷன்ஸ்க்கு பேர் வந்து அன்பேலன்ஸ்டு டென்ஷன்னு பேரு. ஓகேயா? இந்த அன்பேலன்ஸ்டு டென்ஷன் இந்த ரோப்பை ப்ராசஸ் பண்ணுச்சுன்னா இந்த ரோப் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஒண்ணு நீ கீழே விழுந்துருவ, இல்லைன்னா பக்கெட் தண்ணிக்குள்ள விழுந்துரும். ஓகே, இதுல எது நடந்தாலும் அன்பேலன்ஸ்டு டென்ஷன் தான் இந்த சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இது வந்து ஹெல்த்தியஸ்ட் அசம்ஷன் கிடையாது. பக்கெட் பிஞ்சு தண்ணிக்குள்ள விழுகிறது வந்து ஹெல்த்தியஸ்ட் அசம்ஷன் கிடையாது. அது ஃபால்ட்டட் அசம்ஷன். அதை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ் போடக்கூடாதுமா. ஸோ அப்ப பிட்வீன் டூ பிளாக் சிங்கிள் டென்ஷன் தான். சிங்கிள் டென்ஷனை தயவு செய்து T1 T2ன்னு வேரி பண்ணாதீங்க. ஓகேயா? வெறும் T அப்படின்னு தான் எடுக்கணும். ஓகேயா? இப்ப இதுவே 3 பிளாக்கா இருந்தா நீங்க 2 டென்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சோ அந்த லாஜிக்கை வந்து நீங்க மறக்க கூடாது. இந்த சாப்டர் ஃபுல்லாவே அந்த கான்செப்ட் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேயா? கீழே நோட் பண்ணிக்கங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புள்ளி it will never change the value of the tension and direction. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட், இதை நோட் பண்ணிக்கங்க. புள்ளி it will never change the value of the tension and direction. நான் என்ன சொல்றேன் புரியுதா? புள்ளி it will never change the value of the tension. புள்ளியை பொறுத்த வரையும் இந்த டென்ஷன் வேல்யூவை எப்பவுமே அது மாத்தாது, டைரக்ஷனையும் அது மாத்தாது. ஓகேயா? அப்ப நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப புள்ளிக்கு இந்த சைடு என்ன ஆரோ மார்க் போடுறீங்களோ அதே ஆரோ மார்க் தான் இங்கேயும் வரணும். it will never change the value of the tension. இங்க என்ன t வருதோ அதே t தான் இங்க வரும். பெட்டர் இங்க என்ன வருதோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டுருங்க, அவ்வளவுதான். சோ அதான் it will never change the value of the tension. இங்க என்ன வருதோ அது அப்படியே இங்க வரும். it will never change the direction also. இங்க என்ன டைரக்ஷன் கொடுக்குறீங்களோ அதே டைரக்ஷன். இங்க என்ன வருதோ அந்த எண்டும் அதையே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்கம்மா. அதுதான் டெக்னிக்கலா கரெக்டா இருக்கும். ஓகேயா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? No, sir. No, sir. No, sir. இப்ப இன்னொரு கான்செப்ட் ஒண்ணு அடிஷனலா இந்த ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டிருக்காங்க ஒரு சில டைம்ல. புள்ளி நெட் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு லாஜிக் கொண்டு வராங்க. இது புள்ளி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த புள்ளியோட நெட் டென்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. நெட் அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப இந்த புள்ளிய மெயினா ப்ராசஸ் பண்ணக்கூடிய நெட் டென்ஷன் எந்த ரோப்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ரோப்பு, இது ஒரு ரோப்பு, இது ஒரு ரோப். எந்த ரோப்லடமா இருக்கும்? நெட்னா டோட்டல். அப்ப டோட்டல் எந்த ரோப்ல இருக்கும்? 1ஆம் நம்பர் ரோப்பா, செகண்ட் ரோப்பா, தேர்ட் ரோப்பா? 1, sir. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு 1. இந்த வெயிட் பிளஸ் இந்த வெயிட் என்ன பண்றேன் நானு? பிளஸ் பண்றேன். அந்த ரெண்டு வெயிட்டோட டோட்டல் நெட் வெயிட் இதுல தான் இருக்கும். அதான் நெட்னா டோட்டல். அப்ப நீங்க பிளஸ் பண்றீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புள்ளியோட நெட் வெயிட்ட இந்த ரோப்ல தான் நாங்க கன்சிடர் பண்ண முடியும். ஓகேயா? அதை டிபி நெட்னு போடுறாங்க டெக்ஸ்ட் புக்ல. அப்ப டிபி நெட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டினுடைய அடிஷன் தான் உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்ப இங்க என்ன டென்ஷன் நீங்க எடுக்கிறீங்களோ உங்க ப்ராப்ளம்ல அந்த வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 2t இதுதான் நெட் டென்ஷன் இந்த புள்ளி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ல புள்ளியோட நெட் டென்ஷன் வேற கேட்கறாங்க. அதாவது எப்பவும் கேட்கறது ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன் தான் கேட்பாங்க. ஓகேயா? பட் கொஞ்சம் ரேரா இந்த புள்ளியோட நெட் டென்ஷனும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படி கேட்டாங்கன்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்க போடலாம். ஓகேயா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? ஃபுல்லா No, No, sir. sir. No, sir. No, sir. கிளியரா புரிஞ்சாமா? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. இப்ப ப்ராப்ளம் போலாமா? Yes, Yes, sir. ஓகேமா, ப்ராப்ளம் வாங்க. Find the value of acceleration and tension find the value of acceleration and tension in the given mechanical system. Two kg, 3 kg. இங்க 1 kg.
Solve பண்ணலாமா? Yes, sir. Yes, sir. How many blocks are there? 3, sir. 3 blocks, sir. 3 blocks. Between 3 blocks, how many tensions? 2, sir. 2 tensions, sir. 2 tensions. So இது எல்லாமே without surface தான். ஓகேயா? முதல்ல down force மார்க் பண்ணுங்க. பென்சில் எடுத்து மார்க் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க தான் மார்க் பண்ணனும். ப்ராப்ளம் எதுலயுமே வராது ஆக்சுவலா. So 20 நியூட்டன். ஓகேயா? இங்க 30 நியூட்டன். இண்டிவிஜுவல் ஃபோர்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அப்ப உங்க ரைட் சைடு டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸ் எவ்வளவு வரும்? 50 Newton. ஓகேயா? சோ அப்ப ரைட் சைடு டோட்டல் கிராவிட்டி ஃபோர்ஸ் இஸ் 50 நியூட்டன். எனக்கு அதே மாதிரி லெஃப்ட் சைடுல எவ்வளவு வரும்? 10 Newton, sir. நியூட்டன். ஓகேயா? ரவுண்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா சில டைம்ல மாத்தி மாத்தி கன்ஃபியூஷனா ஹரிபரியில போடும்போது வேற வேற வேல்யூ எடுத்துடுறீங்க. சோ அதனால கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கங்க. எந்த வேல்யூ ஃபைனலா யூஸ் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூவை ரவுண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இது 50 நியூட்டன் ஹை ஃபோர்ஸ். So it is moving downward. Arrow mark கரெக்ட்டா மார்க் பண்ணுங்க. இது it is moving upward. ஓகே, இத வச்சு தான் நம்ம பிளஸ் மைனஸை டிசைட் பண்ண முடியும். சோ அதனால மூவிங் டைரக்ஷன் கரெக்ட்டா போடுங்க ஃபோர்ஸை வச்சு. சோ அப்ப acceleration A equal to net pulling force divided by total mass. ஒன்னு 50 இன்னொன்னு 10. 50 சேம் டைரக்ஷனா இருக்கடாமா, பட் 10 வந்து அப்போஸ்ட் டைரக்ஷனா இருக்கு. சோ அப்ப 50 is positive minus 10. ஓகேயா? டிவைடட் பை டோட்டல் மாஸ்ல புள்ளியோட மாஸ் வந்து இன்க்ளூடட் கிடையாது, அது வெயிட்லெஸ். அப்ப ரிமைனிங் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 6 வருது. 60. அப்ப 40/6 எவ்வளவு? 6.7. எனக்கு பாயிண்ட்ல தான் சொல்லணுமா? So 6.6, sir. 6.6, sir. 6.6, sir. A meter per second. Acceleration A equal to 6.6. The answer correcta? Yes, sir. Yes, sir. Okay ma. சரி, இப்ப acceleration நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேயா? Between two block how many tensions? 2 tensions சொன்னீங்க. இப்ப எந்த பிளாக்ல நான் ஃபர்ஸ்ட் T1 நான் கண்டுபிடிக்க முடியுமா? 3, sir. 3, sir. 3, sir. 3 kg பிளாக்ல போடலாம். வெரி குட். என்ன ரீசன்னால 3 kg நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பிளாக்ல தான் சிஸ்டம் மூவ் பண்ணக்கூடிய மெயின் ஃபோர்ஸ் ஆக்டிங்ல இருக்கு. 50 நியூட்டன் அங்க தான் இருக்கு. ஓகேயா? சோ அதனால நான் 3 kg செலக்ட் பண்ணிட்டேன். ஆனா சம் போடும்போது ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணும்போது with help of 3 kg பேஸ் பண்ணி தான் நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்றீங்க. அதுல எந்த ஃபோர்ஸ் எடுக்க கூடாது? 1 kg. 1 kg-யா? டேய் 3 kg ல ஆக்டிங் ஃபோர்சஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்டா. 3 kg ல 50 எடுக்க கூடாது சார். 50 எடுக்க கூடாது. நான் என்ன क्वेश्चन கேக்குறேங்கறத முதல்ல கேட்டுட்டு காது கொடுத்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேயா? சோ இப்ப 3 kg பிளாக்ல எந்த ஃபோர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணனும், எதை கன்சிடர் பண்ண கூடாதுன்னு நான் கேக்குறேன். 3 kg பிளாக்குக்கும் 2க்கும் இடையில தான் உங்க T1 வரணும். அதுதான் அக்யூரசி அசம்ப்ஷன். என்ன ரீசன்னால எடுத்தீங்கன்னா அதோட அந்த 3 kg பிளாக்ல தான் மெயின் ஃபோர்ஸ் பிளாக்க மூவ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் சிஸ்டம் மூவ் பண்ணக்கூடிய 50 நியூட்டன் ஃபோர்ஸ் ஆக்டிங்ல இருக்கு. சோ அதனால அந்த பிளாக்க தான் நீங்க பேஸா எடுத்துக்க போறீங்களே தவிர 50 நீ எடுத்து ஈக்குவேஷன் கிரியேட் பண்ண கூடாது. சோ பிளாக்கோட டைரக்ஷன் பாரு, இது 3 kg, இட்ஸ் மூவிங் அப்வர்ட். ஓகே, அப்ப T1 கீழ டவுன்வர்ட் என்ன எடுக்கணும்? 30 தான் எடுக்கணும், 50 எடுக்க கூடாது. ஏன்னா நீ 3 kg பிளாக்குக்கான ஈக்குவேஷன் எழுதிட்டு இருக்க. ஓகேயா? சோ இப்ப அத பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் எழுது. T1 இட்ஸ் மூவிங் அப்வர்டா டவுன்வர்டா? இது டவுன்வர்ட் பிளாக் சிஸ்டம். அப்ப T1 வந்து எனக்கு அப்போஸ்ட் ஏரோ மார்க். சோ -T1 plus 30 it is equal to m into a. அப்ப 3 into a. a வந்து 6.6 போட்டு எனக்கு T1 எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். $8.4. $10.2, sir. 10.2, sir. 10.2.
T1 எவ்வளவு வருது 10.2. 10.2, sir. sir. 10.2. So T1 is equal to 10 Newton ரவுண்டா எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப T2 எந்த பிளாக்ல நம்ம கால்குலேட் பண்ணனும்? 20 Newton. செகண்ட் 20 பிளாக். Newton. 2 kg block. 2 kg பிளாக்ல நான் T2 கண்டுபிடிக்க முடியும்? 1 kg. So as per the assumption, accuracy assumption வந்து 1 kg பிளாக்ல தான் நான் T2 போட முடியும். ஏன்னா T அப்படிங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இஸ் a kind of practical value. So இதை விட இதுல எரர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். So அதனால 1 kg பிளாக்ல நீங்க போடுங்க. ஓகேயா? So இப்போ 1 kg பிளாக்ல ஃப்ரீ பாடி டயகிராம் பாருங்க. T2 upward, downல 10 Newton. Block is moving upward. Arrow mark same இருந்தா plus, opposed இருந்தா minus. So T2 minus 10 equal to M into A, 1 into A. So A எவ்வளவு 6.6. So அப்ப T2 equal to 16.6 Newton வருதான்னு பாருங்க. Yes, sir. Yes, sir. The answer வருதா எல்லாருக்கும்? Sir, yeah, sir, Yes, sir. minus 10 வரும். Minus T2 plus 10 தானே sir வரும்? இந்த arrow mark வந்து same plus, opposed arrow markனா minus. லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நியூட்டன் தேர்ட் ரூலை பத்தி நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கும் போது அதுல பொலாரிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் நடத்தினேன். அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ண பாருங்க. ஏன் நான் மைனஸ் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். Okay, sir. வேற எதுவும் டவுட் இருக்காமா? No, sir. நோ டவுட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? Yes, Yes, sir. sir. ஓகேம்மா. இப்ப நான் 3 பிளாக் நான் கொடுத்தேன். உங்களுக்கு ஒரு சிம்பிள் சம் தரேன் நான். ஃபாஸ்டா போடுங்க. 2 பிளாக் கொடுக்குறேம்மா. Between 2 block how many tensions? 2 tension. 1 tension. Between tension. 2 block 1 tension. 2 tension னா ஒரு numerical wrong answer தான் வரும். 5 kg 2 kg மா. Acceleration tension கண்டுபிடிங்க. Free body diagram complete பண்ணிட்டு சம் போடுங்க எப்பவுமே. Acceleration is 4.2 m by meter per second square, sir. Acceleration is 4.28 28, sir. 4.28. 4.3 எடுத்துக்கலாமா? மீட்டர் per second square. இந்த ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க. Yes, sir. எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கா? Yes, sir. Yes, sir. Yes, sir. ஓகேமா. Between 2 block how many tensions? 1 One tension. Tension. அந்த 1 tension எந்த பிளாக்ல போடுவீங்க? 2 kg யா 5 kg யா? 5 kg, sir. 5 kg. 5 kg, 5 sir. kg. 2 kg ல போடணும். ஏன்னா கீழ 50 நியூட்டன் இருக்கு. upwardல T இருக்கு. Good. It's moving downward. Equation சொல்லுங்கம்மா. 50 minus t equal to minus t. 5 into Mass and time. 4.3. வெரி குட்மா. சூப்பர்டா. T எவ்வளவு வருதுறாமா?
28.5 sir. 28.5 நியூட்டன். எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. Yes, sir. Yes, sir. ஓகே. இந்த சம்ல வேற டவுட்ஸ் எதுவும் இருக்காமா? No, sir. No, sir. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸ்கூல்ஸ்ல நடத்த மாட்டேன்றாங்க, இல்ல நடத்துறது புரிய மாட்டேன்றது. ஸோ அதை வச்சுனா நீங்க யூ cannot able to solve the problem in the entrance examinations. ஸோ அட்லீஸ்ட் என்ட்ரன்ஸ் ஃபேக்கல்டி கிளாஸ் எடுக்கிறத வச்சுதான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிசி போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க எடுக்கிறத வச்சுதான் ப்ரிப்பேரே பண்றாங்க அவங்க போர்டுக்கே. ஏன்னா இப்போ டேர்ம் ஒன் எக்ஸாம் இஸ் finished in சிபிஎஸ்இ போர்டு 12th பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 95% ஆஃப் போர்டு கொஸ்டின் பேப்பர் எம்சிக்யூ பேட்டர்ன் அவங்களுக்கு சிபிஎஸ்இ போர்டு ஆக்சுவலா ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான் பிசிக்ஸ்ல கேட்டிருந்தான். நாங்க டீச் பண்ற என்ட்ரன்ஸ் மாடல்ஸை வச்சுதான் அவங்க அந்த ப்ராப்ளமே அட்டனே பண்றாங்க அவங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கே. ஸோ அதனால மல்டி பர்பஸ்ங்கிற மாதிரி தான் கிளாஸ் அட்டன் பண்றாங்க. போர்டுக்கும் இங்க இருந்து தான் ப்ரிப்பேர் பண்றீங்க, என்ட்ரன்ஸ்க்கும் இங்க இருந்து தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. அதனால கிளாஸை கொஞ்சம் எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணுங்க. எதுவும் புரியலனாலும் கேளுங்க. ஓகேயா? சும்மா நேம் ஷேக் அட்டன் பண்ணாதீங்க, புரியலன்னா காப்பி பண்ணாதீங்க, டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க. சும்மா பிசிக்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது. ஃபைனல் எக்ஸாம்ல போர்டுலயும் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் போய் உட்காரும் போதுதான் இந்த சப்ஜெக்டோட மொத்த ரியல் வெர்ஷன்ஸ் தெரியும். என்ட்ரன்ஸ்ல உட்காந்தீங்கன்னா நீங்க 11 and 12க்கான அத்தனை மேஜரையும் நீங்க மொத்தமா சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி உட்காரணும். ஸோ அதனால பயங்கர சப்ஜெக்ட் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த கான்செப்ட் அதுல போகும், அந்த கான்செப்ட் இதுல போகும். ஏன்னா பிசிக்ஸ்குள்ளேயே நீங்க படிக்கிற எல்லா யூனிட்டும் ஒரு யூனிட் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லிட்டேன், பிசிக்ஸ்குள்ளேயே நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் இன்னொரு சப்ஜெக்டுக்குள்ள அந்த கான்செப்ட் போகாது. நீங்க மெக்கானிக்ஸ்ல படிக்கிற எந்த கான்செப்டுமே தெர்மல் பிசிக்ஸ்ல வராது. ஓகேயா? தெர்மல் பிசிக்ஸ்ல படிக்கிற எந்த கான்செப்டுமே மாடர்ன் பிசிக்ஸ்ல வராது. மாடர்ன் பிசிக்ஸ்ல படிக்கிற எந்த கான்செப்டுமே எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் சிஸ்டம்ல வராது. இங்க பிசிக்ஸ் சப்ஜெக்டே நாங்க 6 சப்ஜெக்டா நாங்க உள்ள பிரிச்சிருக்கோம். உங்களோட 12th உங்களோட 11th பிசிக்ஸையே 6 சப் டாபிக், சப் மேஜர், சப் சப்ஜெக்டா உள்ள வந்துருது. எப்படி நீங்க 10th சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜின்னு சயின்ஸ்ல ஒரு பார்ட்டா நீங்க படிச்சீங்களோ அதே மாதிரிதான் பிசிக்ஸ்ல நாங்க பிசிக்ஸ்னு காமனா எங்களால எடுக்க முடியாது. பிசிக்ஸ்குள்ளேயே 6 சப்ஜெக்ட் உள்ள இருக்கு. அந்த 6 சப்ஜெக்ட்ல 11th ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் தான் இந்த மெக்கானிக்ஸ். மத்த 2 சப்ஜெக்ட் அவ்வளவு வெயிட்டேஜ் கிடையாது. அதுல சாப்டர்ஸே ரொம்ப கம்மி, சப் சாப்டர்ஸ் ரொம்ப கம்மி. இந்த மெக்கானிக்ஸ்ல தான் என்ட்ரன்ஸ்லயும் சரி, அவங்களோட எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கும் சரி அதிகமான ரேஷியோ கொஸ்டின்ஸ் வந்து அலாட் ஆகுது. ஸோ அதனால 11th நீங்க எங்க போய் உட்கார்ந்தீங்கனாலும் என்ட்ரன்ஸ் பேப்பர்ஸ்ல மேக்சிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா மெக்கானிக்ஸ் தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் நீங்க வந்தீங்கன்னா மெடிசன் தேவையில்ல, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வேணும். மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12th பிசிக்ஸ் தான் ரொம்ப அதிகம் தேவைப்படும், 11th கிடையாது. இன்ஜினியரிங்க்கு போத் 11 and 12 ரெண்டுமே வேணும். ஏன்னா உங்களோட இன்ஜினியரிங்ல செகண்ட் இயர்ல ஒரு பேப்பர் நாங்க எடுக்கிறோம். ஆக்சுவலா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. அது மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், அந்த மாதிரி நான் சர்க்யூட் பிரான்ச் எல்லாருக்குமே வரும் அந்த பேப்பர். அந்த பேப்பர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட 11th மெக்கானிக்ஸ் தான் ஃபண்டமெண்டலே. இங்க 11th மெக்கானிக்ஸ் எதையுமே ஹையர் கிரேடு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் நடத்த மாட்டாங்க காலேஜஸ்லாம். பிகாஸ் அவங்களுக்கு டைமே இருக்காது. டைரக்டா மெயின் கான்செப்ட் நடத்திட்டு யூனிட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு 11 and 12க்கான நாலேஜ் இல்லைன்னா நீ ஹை ஸ்டடீஸ்ல எய்தர் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, மெடிசன் எடுத்தாலும் சரி, கண்டிப்பா அங்க போய் அந்த சப்ஜெக்ட்ல உங்களால ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஸோ அதனால இங்க படிக்கும் போதே மார்க்ஸ்காண்டி படிக்காதீங்க, சப்ஜெக்டை நாலேஜ் பேஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க, பை ஹார்ட் பண்ணாதீங்க. ஏதாவது விஷயத்த சிலபஸ் ரிகார்டிங், யூனிட் ரிகார்டிங் கத்துக்கிட்டோமா, அந்த கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு ப்ராப்ளம்ஸ் நம்மளால இண்டிவிஜுவலா போட முடியுமா, டெக்ஸ்ட் புக்ஸஸ்ல என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிருக்காங்க அது கிளியரா புரியுதா, இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் உங்களை நீங்க எப்படி சொல்றது அவேர் பண்ணணும். வேற வழி இல்லை. ஏன்னா பிசிக்ஸ் வந்து நாட் லைக் அதர் சப்ஜெக்ட். சும்மா பாட்னி மாதிரி, ஜுவாலஜி மாதிரி எல்லாம் ரீட் பண்ணி ஜஸ்ட் ஐக்யூ பேஸ்டு சப்ஜெக்ட் கிடையாது, அப்படியே டக்குன்னு டிக் பண்ணிட்டு போறதுக்கு. இங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நீங்க மேனுவலா ஒர்க் அவுட் பண்ணணும். 10th பிசிக்ஸ் மாதிரி கிடையாது. 11 and 12 பிசிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெரிவேஷன்ஸ், ஒரு குட்டி மேக்ஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். மேக்ஸ் பேப்பர் கூட ஈஸியா புரிஞ்சிடும். ஏன்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி நீங்க அன்னோன் ஃபேக்டரா தான் மேக்ஸ்ல எல்லாமே நீங்க டிராவல் பண்ண போறீங்க.
நீங்க எந்த மெத்தட் எடுத்துட்டீங்கனாலும், இன்டகிரேஷன் யூஸ் பண்ணாலும், டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணாலும், வெக்டர் யூஸ் பண்ணாலும், ஒரு செட் ஃபார்முலாவை வச்சு அந்த ப்ரொசீஜரை நீங்க அன்னோன் ஃபேக்டர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆன்சரை நீங்க போட போறீங்க. பட் பிசிக்ஸ் அப்படி கிடையாது. மேக்ஸ் ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணணும், மேக்ஸ் ஸ்டெப்ஸையும் நீ யூஸ் பண்ணணும். அதை கொண்டு போய் போட்டு ப்ராக்டிக்கல் ஃபார்முலாவில் செக் பண்ணி அந்த ஆன்சரை ஃபைனலா நீ நியூமெரிக்கல்ல வச்சு நீ கன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால கிரியேட்டிவிட்டி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் டு பிளே த மேஜர் ரோல். ஏன் சப்ஜெக்ட்கிறதுக்காண்டி நான் ரொம்ப ஓவரா பிடிஏ போடுறேன்னா நினைக்காதீங்க. ஓகே, யூ கோ அண்ட் ஆஸ்க் த சீனியர்ஸ். உங்களுக்கு முன்னாடி 12th முடிச்ச பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா தாராளமா உங்களுக்கு புரியும். ஓகேயா, இந்த எந்த சப்ஜெக்ட் ரொம்ப லீடிங்ல இருக்கு, எந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃபா இருக்கும், ஸ்கோர் பண்ண முடியாது, எதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், எல்லாத்தையும் அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா சப்ஜெக்டோட அவேர்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடியே அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்டை ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ எந்த டவுட்னாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஐம் நாட் லைக் யுவர் ஸ்கூல் டீச்சர்ஸ். ஸோ அதான் நான் திரும்ப சொல்றேன், எந்த ஒரு டவுட்ஸ்னாலும் எதுனாலும் ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாவே நம்ம கிளாஸை கொண்டு போகலாம். ஓகேயா, சரிம்மா. ஸோ ஒன் மோர் ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன். எனக்கு பேட்டரி லோ காமிக்குது, ஒரு 2 minutes நான் சேஞ்ச் பண்ணிடுறேன்மா. ஸோ அது வரைக்கும் நீங்க இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருங்க. ஃபாஸ்டா போடுங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டீங்களோ அதே மாடல்ல இதை போடுங்க. வேல்யூ வந்து அன்னவுன், அவ்வளவுதான். எல்லாமே ப்ரொசீஜர் எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். பட் வேல்யூ மட்டும் தான் இங்க அன்னவுன். இங்க W1, இங்க W2 சேம் ப்ரொசீஜர் தான். பட் W2 இஸ் கிரேட்டர் தென் W1. இந்த கண்டிஷன் ப்ராப்ளம்ல கிவன். ஃபைண்ட் ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன். ஃபாஸ்டா போடுங்க. இது காப்பி பண்ணுங்க, டக்குன்னு ஆஃப் ஆயிடும். நான் அதுக்குள்ள சேஞ்ச் பண்ணிடுறேன். W2ங்கிறதா உங்களோட மாஸ், அந்த வெயிட் தான் ஹையா இருக்கு. ஓகேயா, இட்ஸ் மூவிங் டவுன்வர்ட், இட்ஸ் மூவிங் அப்வர்ட். இதே ப்ரொசீஜர் இங்க போடுங்க. பட் இங்க வேல்யூ அன்னவுனா இருக்கு. கொஞ்சம் டெரிவேட்டிக்கல் ஸ்டெப்ஸா போகும். எனக்கு ஃபைனல் ஆன்சர் ஒரு ஆன்சர் வரும். தட் மீன்ஸ் ஒரு ஈக்குவேஷனா வரும். அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுங்கம்மா. ஆக்ஸலரேஷன் அண்ட் டென்ஷன் காப்பி பண்ணிட்டீங்களா? சால்வ் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு ஃபைனல் ஆன்சர் வேணும். A and T மொத்தமா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதுக்குள்ள இந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணிடுறேன்.
Sir, completed, sir. ஓகேம்மா, ஒன் செகண்ட். ஆக்சலரேஷன் என்ன ஆன்சர் வந்ததுமா? A equal to W2G minus W1G by W net. புரியல. A கரெக்டா சொல்லு. Sir, gravityன்ற ஒரு ஃபேக்டர் நம்ம மென்ஷன் பண்ணோம்ல சார். கண்டிப்பாமா. பட் ஆனா நீ ரீப்ளேஸ் அதுக்கு ஈக்குவலன்ட் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணணுங்கிற தேவை கிடையாது. பிகாஸ் இங்க எல்லாமே அன்னவுனா இருக்கிறதுனால G equal to 10 அப்படிங்கிற சப்ஸ்டியூஷன் நீங்க பண்ண வேண்டாம். ஸோ டைரக்டாவே G அப்படின்னே யூஸ் பண்ணலாம். ஸோ A equal to G என்ன ஆன்சர்? G into W2 minus W1 W2 minus W1. வெரி குட். by W net force. W net. W net அதாவது டோட்டல் W1 plus W2. இந்த ஆன்சர் கரெக்ட்மா. இவனோட சார் நம்ம ஆன்சர் W net. ஓகே சார், W netனு மென்ஷன் பண்ணாலும் தப்பு இல்லையா சார்? W net போடலாம். பட் ஆனா உன்னோட ஃபார்மட் வந்து இங்க டோட்டல் வெயிட் தான் வரும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல டிவைடட் பை டோட்டல் மாஸ், அப்ப 5 plus 2 7 அப்படின்னு தான் நான் எழுதுறேன் தவிர M net அப்படின்னு நான் எழுதலையே ஸ்டேட்மெண்ட். சோ அப்ப அந்த இடத்துல நீ Okay, வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ற இல்ல, சோ அது மாதிரி இங்க அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. சோ இன்ஸ்டெட் ஆஃப் 5 and 2 க்கு பதிலா W1 W2 கொடுக்கறான். அப்ப W1 plus W2 தான் கரெக்டான ப்ரொசீஜ். ஓகே, நீ போடுற, பட் ஆனா அங்க ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்திருப்பான். எஸ் சார், தேங்க்யூ. சரிம்மா, இப்ப T என்னடாமா வந்துச்சு? T முதல்ல எந்த பிளாக்லடாமா போட்டீங்க? W2. W2 சார். W2 ல தான் போடணும். ஏன்னா வெயிட் அங்கதான் இருக்கு. சோ கீழ Higher the weight. T, மேல அப்வர்ட்ல T. பிளாக் இஸ் மூவிங் டவுன்வர்ட். அப்ப W2G வந்து பிளஸ், T வந்து மைனஸ். Negative value. பாருங்க, W2G minus T equal to M into A. M க்கு பதிலா அவன் கொஸ்டின் பேப்பர்ல W2 கொடுத்திருக்கான். W2 into A. இந்த A இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி T யோட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஃபைனல் ஆன்சர்? T is equal to minus W2 into மைனஸ்ல வரக்கூடாதுமா, டென்ஷன் மைனஸ்ல வரக்கூடாது. அப்ப ரோப் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடும். ஆன்சர் கண்டிப்பா பிளஸ்ல தான் வரும். T is equal to W2 G minus W2 into acceleration. ஆக்சலரேஷன்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுமா. A அப்படியே அப்படியே வச்சு கொடுப்ப. இந்த A தான் கால்குலேட் பண்ணிட்டீங்கல்ல, இதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. W2 is equal into W2G minus W1G by W2 plus W1. இல்லம்மா, தப்பா வருதுக்கு செக் பண்ணு. சார் அடிஷனல் ஷீட் வாங்குற அளவுக்கு ஸ்டெப் போடாதீங்கம்மா, சிம்பிளா போடுங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷன்ஸ் LCM தான் இருக்கு அதுல. சார் சொல்லுமா. T equal to G ம் 2 W1 W2 by W1 plus W2. கொஞ்சம் கரெக்டா சொல்லுமா. எனக்கு உன்னோட ஆன்சர் தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கரெக்டா சொல்லு, எனக்கு திரும்ப சொல்லு. G அந்த 2 க்கு முன்னாடி போடுறா. x into 2 டா மேக்ஸ்ல எழுதுவோம். 2x தானடா மேக்ஸ்ல எழுதுவோம். 2 க்கு முன்னாடி போடு. 2g M1 M2 W1 W2 by W1 plus W2. அப்பா, இந்த கிளாஸ்லயே ஒருத்தன் தான்டா அம்மா ஆன்சர் கரெக்டா சொல்லிருக்கான். ஓகேயா? வேற யாருக்குமே இந்த ஆன்சர் வரலையா? 2g W1 W2 divided by W1 plus W2 is the correct answer. இங்க நீங்க ஸ்டெப் வந்து உங்களை நான் ஒண்ணு இன்டகிரேஷனோ டிஃபரன்சியேஷனோ இல்ல ஆயிலார் தேரமோ மெக்லார் சீரிஸ் எல்லாம் நான் போட சொல்லல. சிம்பிள் மேக்ஸ் தான் நீங்க போடுறீங்க. அதுவும் எப்படி சொல்றது, ஒரு 6th 7th மேக்ஸ்ல உள்ள ப்ரொசீஜரை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெறும் அடிஷன் சப்ராக்ஷன் LCM எடுக்கிறது, காமனா கேன்சல் அவுட் பண்றது, இதுல வேற எந்த ஸ்டெப்புமே இல்ல. அவங்ககிட்ட கேளு, இந்த ஆன்சர் சொன்னானே அவங்ககிட்ட கேளு, வேற ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் ஸ்டெப் எது இதுல இருக்கான்னு கேளு. ஒண்ணும் இல்ல. சப்ஸ்டிட்யூட் பண்ணும் சார், அவ்வளவுதான். இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. சார் நீங்க கேமரா ஆன் பண்ணிருக்கீங்களா சார்? கரெக்டா தானடா இருக்கு? சார் எனக்கு எதுவும் தெரியல சார், உங்க ஸ்கிரீன் தெரியல.
ஸ்கிரீன் தெரியலையாம்மா? யாருக்குமே தெரியலையா? So தெரியுது சார். தெரியுது சார். அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தா பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு நீ லெஃப்ட் ஆயிட்டு திரும்ப மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி மறுபடியும் உள்ள ரீஜாயின் பண்ண அதே லிங்கை யூஸ் பண்ணி. ஓகே சார். எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கா இல்ல நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணுமாமா? வந்திருக்கு சார். எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்திருக்கா? என்ன கேர்ள்ஸ் யாருமே ஆன்சர் சொல்லல? பாய்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் யாருக்குமே ஆன்சர் வரலையா? வந்துருச்சு சார். ஓகேமா. எல்லாருக்கும் ஆன்சர் வந்திருக்கா? நான் நெக்ஸ்ட் சம் போலாமா இல்ல ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணுமா? மிட் சம் போலாம் சார். நெக்ஸ்ட் சம் போலாம். வெரி குட். நெக்ஸ்ட் சம் வாங்கம்மா. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் மாடல் தாண்டாமா போகணும். நெக்ஸ்ட் மாடல் என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. டபுள் புள்ளி சிஸ்டம் சார். டபுள் புள்ளி சிங்கிள்ல 2 டைம் போட்டா டபுள் புள்ளி, அவ்வளவுதான். இதுல என்ன பெருசா ஒண்ணும் புது கான்செப்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ டபுள் புள்ளி சிஸ்டம் பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள். நீங்க ஏற்கனவே ப்ரீவியஸா பார்த்த மெத்தட்ஸோட நாலேஜ் இருந்தாலே டபுள் புள்ளி சிஸ்டம்ஸ் போட்டுடலாம். அதுக்குன்னு தனியா ஸ்பெசிபிக்காலாம் எதுவும் கான்செப்ட்ஸ் கிடையாதுமா. ஃபாஸ்டா நோட் பண்ணுங்க. Find the value of acceleration and tension in the given mechanical system. இதுல புள்ளி, இந்த டேபிள், இதோட வெயிட் எல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வெயிட்லெஸ். 3 kg பிளாக் டயகிராம் டிரா பண்ணுங்க. இங்க 1 kg பிளாக். இங்க டவுன்ல 5 kg பிளாக். அவ்வளவுதான். இது ஒரு டேபிள். டேபிள் வந்து இங்க வெயிட்லெஸ். இது 1 2 கிடையாது, 1 kg. How many blocks are there? 3 blocks sir. 3 blocks. Between 3 blocks, how many tensions? 2 tensions. 2 tensions sir. 2 tension. 2 tensions. Very good. Okay. இப்ப the complete system it's moving clockwise or anti-clockwise? Anti-clockwise. 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 Okay. ஏன்னா இது இப்படி போகும், இது இப்படி வரும், இது இப்படி இறங்கும். It's like a position பாருங்க. Anti-clockwise-ல வருது. ஓகேயா? சோ இத ரெஃபரன்ஸா வச்சு நீங்க சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சோ இதுல எனக்கு ஒரு சில கிளாரிட்டி கொடுங்கம்மா. இதுக்கு கீழ 30 நியூட்டன் போடுறீங்க, F = mg. இதுக்கு கீழ 15 நியூட்டன் போடுறீங்க. அப்ப இதுக்கு கீழ நான் ஆரோ மார்க் போட்டு 10 நியூட்டன் நான் போடலாமா? No sir. No sir. No sir. என்ன ரீசன்னால நீங்க போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? Normal force. டேபிளோட நார்மல் ஃபோர்ஸ் சர்ஃபேஸ்ல இருக்கனால ஆக்ட் ஆகும் சார். அதாவது என்னன்னா டெக்னிக்கலா கொஞ்சம் சொன்னீங்கன்னா இத நாங்க ஸ்மூத் சர்ஃபேஸ்னு சொல்லலாம். ஓகேயா? அதாவது மியூ வந்து நாட் கிவன் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல ப்ராப்ளம் போயிடுச்சு. சோ அப்ப எனக்கு இங்க ஃபிரிக்ஷன் வந்து ரொம்ப லோவா இருக்கு, நெக்லெக்டிங் ஃபிரிக்ஷன், இட்ஸ் கால்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ்னு நீங்க சொல்லிட்டீங்க. சோ இந்த கன்சிடரேஷன் எதுக்குள்ளேயும் நான் போக முடியாது. எஃப் வரலன்னா தாராளமா நீங்க சிம்பிளாவே சம்ம போட்டுடலாம். ஓகேயா? நான் எம்ஜி கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா இது சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருக்கு. இது எந்த மாடல்ல வரும்னா டைப் 1ல வரும், வித் சர்ஃபேஸ் பட் ஆனா ஸ்மூத் சர்ஃபேஸ். இது ரெண்டும் வித்தவுட் சர்ஃபேஸ். இந்த ஒரு பிளாக்க ப்ராசஸ் பண்றது சிங்கிள் புள்ளி சிஸ்டம். இதே இது இங்க வரும்போது டபுள், அவ்வளவுதான். அப்ப 3 மாடலுமே இதுல கவர் ஆயிடுது. சிம்பிளா போடலாம். Between 2 block, sorry 1 2 3, between 3 block how many tensions? 2 tension. Tension எனக்கு T1 எந்த பிளாக்ல போடுவீங்க? 5 kg. 5 kg sir. போடுவீங்க. வெரி குட். இங்க T1.
ஓகேயா? அப்ப 50. சோ இங்க 50க்கு அப்போஸ்ட்ல T1 போட்டு நீங்க ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணி சம் சால்வ் பண்ணி T1 கண்டுபிடிச்சிடலாம். 30க்கு அப்போஸ்ட்ல T2 போட வேண்டியதான். சோ ஃபுல்லாலாம் நீங்க மார்க் பண்ண தேவையில்லை. சோ இந்த பிளாக்க வச்சு T1 கண்டுபிடிங்க, இந்த பிளாக்க வச்சு T2 கண்டுபிடிங்க. இது ரெண்டுக்கு முன்னாடி ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க. ஆக்சலரேஷன் எவ்வளவு வருது? .3 meter by second, sir. 4.3. எல்லாருக்கும் அந்த வேல்யூ வருதுன்னு பாருங்க. Sorry, sir. வேற என்ன வேல்யூ வருது? Two 2.5 meter per second. 2.5. And others? Sir. 2.5. Okay. So acceleration A equal to 2.5 சொல்லிருக்காங்கம்மா. 2.5 எல்லாம் தயவு செய்து 2ன்னு எடுத்துறாத, 3ன்னு எடுத்துறாத. உன்னோட ஆன்சர் வந்து ராங் ஆன்சர் தான். So 2.5 எல்லாம் நீங்க அப்படியே வச்சு போடுறது தான் பெட்டர். இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. A equal to 30 வந்து மைனஸ் 50 பிளஸ்மா. So 50 minus 30 divided by total massல டேபிள் வந்து இன்க்ளூட் ஆகக்கூடாது, புள்ளி இன்க்ளூட் ஆகக்கூடாது. அதெல்லாம் வெயிட்லெஸ். அப்ப எவ்வளவு வரும்? 5 5 4 9. So அப்ப 20 by 9 எவ்வளவு நம்ம வந்தது? 2.5 வந்திருக்கான்னு பாருங்க. Sir, 2.2 தான் சார் வருது. 2.2 தான் சார். Yes sir, 2.2. செக் பண்ணுங்கம்மா கரெக்ட்டா. பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் கம்பல்சரி செக் பண்ணனும் என்ட்ரன்ஸ்ல எல்லாம். 2.22 sir. 2.22 sir. 2.2 னா it is approximately equal to 2 னு கூட நீங்க எடுக்கலாம். பட் 2.5 2.5 தான் எடுத்தாகும். 0.2 வந்து கால்குலேஷன்ல ஓவர் வேரியேஷன் காமிக்காது. 2.2 2.5 கரெக்ட்டா சொல்லுங்க. 2.22. 2.22 meter per second. 2.22 னா நீங்க 2 னே எடுத்துக்கலாம். So acceleration is 2 is correct answer மா. அத வச்சு எனக்கு between 3 block 2 tension. So இந்த நான் ரவுண்ட் பண்றேன் பாத்தீங்களா? இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி எனக்கு T1 கண்டுபிடிங்க. Sir, 40 Newton sir. T1 40 Newton. Yes sir, 40. Listen, cross check பண்ணுங்க ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வருதான்னு பாருங்க. minus T1 plus 50 equal to m into A, 5 into A. இதுல A வந்து 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எனக்கு T1 ஆன்சர் சொல்லுங்க. 40 sir, 40 Newton. 40 நியூட்டன் வருதா? எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணுங்க. 40 நியூட்டன். Yes sir. ஓகேம்மா. அப்படியே இந்த சைடு வாங்க. இத ரவுண்ட் பண்ணிட்டேனா இதுல இருந்து T2 எவ்வளவு வருதுன்னு பாருங்க. sir. 36. 36 sir. 36 sir. என்ன ஆன்சர் கரெக்ட்? 36 Newton. 36 நியூட்டன். ஈக்குவேஷன் பாருங்க. T2 minus 30 equal to m into A, 3 into 2. 36 is correct answer. இதுல டவுட் ஏதோ இருக்கா? No No sir. sir. No, sir. No நோ sir. டவுட். எல்லாருக்கும் கிளியரா புரியுதாமா? Yes sir. Yes sir. ஓகேமா. சரி, எல்லாருக்கும் கிளியரா புரியுதுன்னு சொல்லிட்டீங்க. லாஸ்டா ஒரே ஒரு சம் தரேன்.
நான் எதுவுமே ஐடியா கொடுக்க மாட்டேன், நீங்களா எனக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஓகேயா? ஆக்சலரேஷன் டென்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்டர் டயக்ராம் டிரா பண்ணுங்க. சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா மியூ நாட் கிவன், எஸ்எஸ் இதுல எத்தனை புள்ளி இருக்குமா டயக்ராம்ல? Single bully, sir. சிங்கிள் புள்ளி. ஃபாஸ்டா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து 2 kg, இது 5 kg, இது 3 kg. Sir, acceleration 3 meter by second. 1 second போடட்டுமா தவங்க? acceleration a equal to 3 meter per second square சொல்லிருக்கான். இந்த ஆன்சர் கரெக்ட்டா? எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வருதா? Yes, sir. Yes, sir. ஓகேமா, வெரி குட். how many block? 2 blocks, sir. 2 block ஆ? 3 blocks. 3, sir. எங்க இருந்தா Three வந்து block. சொன்னது 2? 3 sir, 3. டேய், கேமரா ஒழுங்கா தெரியலையா அவனுக்கு? நல்லா பாரு. Three block இருக்கு. ஓகேயா? between 3 block how many tensions? 2 sir. 2 2, tension. sir. Tensions. tensions. T1 T2 ஓட வேல்யூ சொல்லுங்க ஃபாஸ்டா. T1 is equal to 35 Newton, sir. T1 equal to 35 Newtons. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வருதா? T1 equal to 35 Newton. Yes. Yes, sir. Yes, sir. T2 எவ்வளவு வருதுமா? 14, sir. 14 Newton, sir. 15 நியூட்டனா? 14. 14. ஏன் T2 வேற வேற ஆன்சர் வருது? கொஞ்சம் செக் பண்ணுங்க. கரெக்ட்டா எல்லாருக்கும் சேம் ஆன்சர் தான வரணும். 14 only, sir. 14 ஆமா? 14, sir. Yes, sir. 14. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வந்திருக்கா? Yes, sir. Yes, Yes, sir. sir. Yes, sir. T1 எவ்வளவு வந்தது? 35, sir. 5. 35 Newton. 35. 35 எல்லாரும் Newton. ஆன்சர் செக் பண்ணுங்க. T1 வேல்யூ is 35, T2 is 14. 14, sir. 14. T1 எந்த பிளாக்ல போட்டீங்க? T1 in 5. 5 T2 block. in 5 5 block. blocks, sir. 5 blocks ஆ? 5 kg பிளாக்ல 5 போட்டீங்க. kg சரியா? block. அந்த 5 kg பிளாக்ல 15 நியூட்டன் அப்படிங்கிற, சாரி 5 kg பிளாக்ல 50 plus 20 70 நியூட்டன் இருக்கும். அந்த 70 நியூட்டனை இன்க்ளூட் பண்ணி போட்டீங்களா? No sir. No, sir. ஓகே, 15 Newton. இன்க்ளூட் பண்ணலைன்னா உங்க ஆன்சர் கரெக்ட். அதுக்கப்புறம் 3க்கு கீழ டவுன்ல 30 நியூட்டன் அப்படிங்கிற ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணனீங்களா? கன்சிடர் பண்ணலையா? No, No, sir. sir. Yes, sir. கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்ல இருக்கு. இந்த ரெண்டு கான்செப்டை கரெக்டா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இந்த நியூமெரிக்கல் கரெக்டா போடலாம். ஓகேயா? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? No, No, sir. sir. No, sir.
Sir, No doubts. sir, acceleration 3 ms power 2 வந்திருக்குல்ல சார், அதை மட்டும் கொஞ்சம் போட்டு காட்டுறீங்களா சார்? அது ஒண்ணும் இல்ல, ஒரு செகண்ட் இரு, நான் போட்டு காமிக்கிறேன். இது டவுன்ல 20, இதுக்கு கீழே 50, டோட்டலா 50, 60, 70 நியூட்டன். அவ்வளவுதான். இதுக்கு கீழே போட முடியாது, ஏன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் மூவிங் டவுன்வர்ட். அப்ப 70ங்கிறது பாசிட்டிவ்ல வந்துடும். A ஈக்குவல் டு 70 டிவைடட் பை டோட்டல் மாஸ் வந்து 5. 3 எப்படிடா கொண்டு வந்தீங்க எல்லாரும்? அதான் சார். இதுல வேகமா எல்லாரும் பயங்கரமா ஆன்சர் சொல்றான் பாரு, யூனிஃபார்மா எல்லாரும் ஆன்சர் சொல்றாங்கடா. 5 by 10 தானே வருது. யாருக்கடாமா 7 மீட்டர் per second ஸ்கொயர் வந்தது? என்னடா கிளாஸே அமைதி ஆயிட்டீங்க. இந்த 3 மீட்டர் per second ஸ்கொயர் சொன்னீங்கல்ல, எப்படிடாமா சொன்னீங்க? இதுக்கு கீழே 30 போட்டீங்களா? என்னடா மொத்த கிளாஸ் அமைதி ஆயிட்டீங்க, வாய்ஸ் கேக்குதா கேக்கலையா? Yes, sir. Yes, sir. அந்த 3 எப்படிடாமா போட்டீங்க? யாருக்கு ஆன்சர் 3 எல்லாம் வந்தது சொல்லுங்க பாப்போம், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் 50 minus 20 நினைக்கிறேன் சார், அதனால 50 minus 20 by 10 sir. வெரி குட், சூப்பர். டேய், இந்த 50 and 20 தான் நெட். எனக்கு 17 கீழே வந்துருச்சுல்ல மொத்தமா. 70 வச்சு தான் ஆக்சலரேஷன் போட போறீங்க. நெட் புல்லிங், how many pulling force in the entire system? Only one pulling force. அப்ப total value of the pulling force is 70. ரெஃபரன்ஸ் டைரக்ஷன் கூட சேமா இருக்கு. அப்ப 70 by total mass, ஒரே ஒரு புல்லிங் ஃபோர்ஸ் தான் இதுல இருக்கு. 70 by total mass, டோட்டல் மாஸ் எவ்வளவு வந்துருது? டோட்டல் மாஸ் வந்து 5, 3, 10, 7 மீட்டர் per second ஸ்கொயர் தான் கரெக்ட் ஆன்சர். ஆக்சலரேஷன் A equal to 7 மீட்டர் per second ஸ்கொயர். இத வச்சு எனக்கு T1 T2 ஆன்சர் சொல்லுங்க. என்னடாமா இவ்ளோ ப்ராப்ளம் போட்டு மறுபடியும் ஒரு சம் கொடுத்தா அப்படியே தப்பா போடுறீங்க? அப்ப நான் நியூவா வேற ஏதாவது சம் கொடுத்தா அப்படியே மறுபடியும் இதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்களா? கொஞ்ச நாச்சும் கிரியேட்டிவா ப்ராப்ளம்ஸை யோசிச்சு போடுங்க. ஓகேயா? இவ்ளோ ப்ராப்ளம் போட்டு மறுபடியும் மிஸ்டேக் பண்றீங்கன்னா அப்ப thousands of problems are there in physics. நான் 1000 ப்ராப்ளம் கிளாஸ்ல போட்டுட்டு இருக்க முடியுமா? கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிங்க. T1 என்ன வருது? ஆக்சலரேஷன் 7 யூஸ் பண்ணி T1 sir. 15 sir. 15 sir. T1 வேல்யூ எவ்வளவு வருது? 15 15, sir. 15 ஆமா? Yes sir. Yes sir. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் வருதா? 15 நியூட்டன் T1 யூஸ் பண்ணா. Yes, அதே yes sir. A equal to 7 யூஸ் பண்ணா T1 is 15 நியூட்டன், T2 என்ன வருதுமா? 6 sir. 16 Newton sir. 6 Newton. 6 சார். 6 sir. Newton sir. T2 equal to M into A. So 3 into A. So 6 3 into 7 6 21 sir. T2 is equal to M into A. 3 into A. A 7. Okay. எங்க இருந்து இந்த 6 இதுல? 21 நியூட்டன். ஓகேயா? T1 ஆன்சர் கரெக்டாடா அவங்க சொன்ன ஆன்சர்? ஈக்குவேஷன் இங்க போடணும் T1. ஓகேயா? அப்ப minus T1 plus 50 equal to M into A. 5 into 5 into A. 7. இதுல போடுங்க. 15 sir. 15. 15, sir. 15 sir. 15 நியூட்டன் வருதான்னு பாருங்க. Yes sir. Sir. ஓகேமா. இதுல எதுவும் டவுட் இருக்கா? No, sir. நோ டவுட்ஸ். Sir, T2 ஓட ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. 2 ஓட ஈக்குவேஷன் தான் இங்கே போட்டேன்டா. எங்கேயோ போட்டேன். டைரக்டா அதான்டா வரும். T2 equal to M into A டா. M 3, A வந்து 7 டா. அவ்வளவுதான்.
அதுல ப்ராசஸிங் ஃபோர்ஸே ஒண்ணு தானே இருக்கு. எஸ் சார் எஸ். வேற எதுவும் டவுட் இருக்காமா? நோ சார். இன்னொரு சம் கொடுக்கணுமா ஹோம்வொர்க்? அதையும் தப்பா போடுவீங்களா? இல்ல சார். கரெக்டா போடுங்க. ஏற்கனவே கொடுத்த மாடல் தான் நான் கொடுக்குறேன். ஓகேயா? பட் மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வேல்யூ கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓகே, அன்னவுனா தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்க அன்னவுனாவே எடுத்துக்கங்க. இது W1, இது W2, இது W3. ஃபைண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன். பட் கிளியரா நான் கண்டிஷன் கொடுத்துறேன். அதை வச்சு சம் போடுங்க. W1 plus W2 ஓட நெட் வெயிட் இஸ் கிரேட்டர் தென் W3. காப்பி பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் ஆக்சலரேஷன் அண்ட் டென்ஷன். புரியுதாமா? எஸ் சார். சோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சிடுறேன். ஃபைண்ட் ஆக்சலரேஷன் டென்ஷன். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். எஸ் சார். சோ ஈக்குவேஷன்ஸ் வரும், கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. ஓகேமா? ரிமைனிங் மாடல்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேமா? பாய்மா. வில் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். சார். Thank you, sir. Thank you, sir. பாய்மா. Thank you, sir. Thank you, sir. And thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.